எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் உங்களுக்கு குமார். நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். நம்ம கஸ்டமரே ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் மோதி கேர்ல தரமான பொருட்களை பயன்படுத்தணும், வெளியே கிடைக்கிற பொருட்கள் ரொம்ப ரேட்டு சீப்பா கிடைக்கிற பொருளை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் விளக்கம் சொன்ன அவருக்கு அதே விளக்கம் உங்களுக்கும் கொடுக்குறேன். ஏன் தரமான பொருளை பயன்படுத்தணும், விலை குறைவான பொருளை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஒரே விஷயம் தாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அது சாம்பார் பொடியா இருக்கட்டும், மசாலா பொடி, எந்த பொடியா வேணா இருக்கட்டும், சமையல் எண்ணெயா இருக்கட்டும், இல்லை பல் விளக்குற பேஸ்டா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயிலா இருக்கட்டும், எது சோப்பு வேணா எது வேணாலும் இருக்கட்டும், எந்த பொருள் வாங்கி பயன்படுத்தினாலும் அது நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்துறோம். நம்ம சுத்தமா இருக்கணுங்கிறது பயன்படுத்துறோம். ரெண்டாவது, அந்த பயன்படுத்துறதுனால ஏன் சுத்தமா இருக்கணும், பல் விளக்காம இருந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பொருட்களை வாங்கி டெய்லி ஒரு 40-50 பொருளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாதான் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மிச்சமாகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், தரமான பொருள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா தரமில்லாத பொருள் 800 ரூபாய்க்கு வாங்கும். 200 ரூபாய் மிச்சப்படுத்துவோம். சரியா? வருஷத்துக்கு எவ்வளவு மிச்சமாகும்? கிட்டத்தட்ட 2400 ரூபாய் மிச்சமாகும். அந்த வருஷ கடைசியில ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு போனோம்னா ஒரு 5000-10000 ஆகும். திருப்பி கடன் வாங்கும். அப்ப அந்த கடனை கட்டுறதுக்காக திருப்பி தரமற்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்தும். சரியா? ஏன் அப்படின்னா ரொம்ப சிக்கலாய் போச்சு, உடம்பு சரியில்லை வீட்டுல அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும். தரமான பொருட்கள் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது. மோதிக்கேர்ல அருமையான பொருட்கள் 14 கேட்டகரியில 800 பொருட்களுக்கு மேல மோதிக்கேர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குற பேஸ்ட்ல இருந்து, சரியா, நம்மளுடைய உணவுப் பொருட்கள், துணி துவைக்கிற பொருட்கள், சரிங்களா, நம்ம மேனியை பராமரிக்கிற பொருட்கள், ஆரோக்கியத்துக்கு உண்டான பொருட்கள், ஜூஸ் ஐட்டம், விட்டமின் டேப்லெட்ஸ், புரோட்டீன்ஸ், இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இருக்கு. நம்மளுக்கு எது தேவையோ, சரியா, நான் என்ன சொல்றேன்னா எது தேவையோ அதை வாங்கி பயன்படுத்துறப்ப தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறோம். அதன் மூலியமா ஒரு நல்ல வருமானத்தையும் என்ன பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். ஆனா வெளியே நீங்க தரமற்ற பொருளை பயன்படுத்துறீங்கன்னா அந்நேரம் ஒரு 100-200 ரூபா குறையும். ஆனா மொத்தமா ஹாஸ்பிட்டல் செலவு கொடுப்பீங்க. பொருள் வாங்குறப்ப அவங்க எதுவும் கமிஷன் எதுவும் தரமாட்டாங்க, யாரும் எதுவும் லாபங்கள்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா 100 ரூபா பொருளை 99 ரூபாயோ 98 ரூபாய்க்கோ கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 20% வரைக்கும் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு 2000-3000 ரூபாய்க்கு நீங்க ரெகுலரா வாங்குறீங்க அப்படின்னா 50% வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க வருமானத்தோட. அப்ப எது லாபம்? 200 ரூபா குறையுதுன்ட்டு 800 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் லாபமா? சரியா? 20% தான் அது. ஆனா இங்க தரமான பொருள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் விலை குறைச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஃபரோட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பட்டா நீங்க உங்களுக்கு பக்கத்து வீட்டுல, தெரிஞ்ச உங்க நண்பர்கள் வீட்டுல எல்லாம் இது ரெக்கமெண்ட் பண்றப்ப இது பிசினஸா கன்வெர்ட் ஆகும். பிசினஸா கன்வெர்ட் ஆகிறப்ப 72% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அது எப்படி தர்றாங்கன்னு நான் நிறைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. சரிங்களா? அதனால தரமான பொருளை பயன்படுத்தணுமா, விலை குறைஞ்ச பொருளை பயன்படுத்தணுமா அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட, சரியா, நீடூடி கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தரமான பொருளை பயன்படுத்துங்க. அந்த தரமான பொருள் வருமானத்தோட மோதிக்கேர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாங்களாம் அதை பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு நல்லா இருக்கும். வருமானம் மட்டும் கிடையாது, மோதிக்கேர்ல ஃபாரின் ட்ரிப் இருக்குது, சரிங்களா, கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய கனவு வீடு கட்டக்கூடிய ஹோம் ஃபண்ட் இருக்குது. அதனால நிறைய ப்ராஃபிட் இருக்குது. அதனால தயவு செய்து சும்மா என்னத்தையோ அப்படின்னு இருக்காம கொஞ்சம் ஜஸ்ட் இறங்கி எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நிறைய விஷயம் உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ண தயாரா இருக்கோம். வாங்க, நீங்க தனியா ஒன்றும் போராட வேண்டாம், நாங்க இருக்கோம் உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.